சிறுமுகையில் தனியாருக்கு சொந்தமான நகைக்கடையில் கடப்பாறையால் சுவற்றில் துளையிட்டு கொள்ளையடிக்க முயற்சி, ஒருவர் கைது. மேட்டுப்பாளையம் அடுத்துள்ள சிறுமுகை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு SSI சுரேந்திரன் தலைமையிலான போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சிறுமுகை நால்ரோடு பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் நகைக்கடை அருகே சத்தம் கேட்டுள்ளது. உடனடியாக அங்கு சென்று பார்த்த போலீசார் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தனியாருக்கு சொந்தமான நகைக்கடையில் கடப்பாறையால் சுவற்றில் துளையிட்டு கொள்ளையடிக்க முயற்சி செய்தது தெரியவந்தது. காவலர்களின் சத்தம் கேட்கவே அந்த நபர் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். இச்சம்பவம் குறித்து சிறுமுகை போலீஸ் இன்ஸ்பெக்டர் நிர்மலா தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் இச்சந்தேகத்தின் பேரில் ஒருவரை போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் நடத்திய விசாரணையில் நகைக்கடை சுவற்றில் கடப்பாறையால் துளையிட முயற்சி செய்ததும் போலீசாரின் சத்தம் கேட்கவே அங்கிருந்து தப்பி சென்றதும் சிறுமுகையைச் சேர்ந்த ரங்கன் என்பவரது மகன் மூர்த்தி என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கொள்ளையடிக்க பயன்படுத்தப்பட்ட கடப்பாறை உள்ளிட்ட உபகரணங்களையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை மத்திய சிறையில் அடைத்தனர். சம்பவம் நடந்த 12 மணி நேரத்திற்குள் குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை கைது செய்த போலீசாரை கோவை SP கார்த்திகேயன் நேரில் வரவழைத்து பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார்.